சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்க்கு வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள், எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து சென்னை ஜோனில், அதாவது சென்னை ஸ்டேஷனில் வேக்கன்சிஸ் இருக்குது. யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவரில் 130 வேக்கன்சிஸும், ஹேண்டிமேன் ஹேண்டி உமனில் வந்து 292 வேக்கன்சியும் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. இது வந்து வாக்கின் இன்டர்வியூ மூலயமாக நடத்துகிறாங்க. அதை டைரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டோட இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணலாம். ரேம் டிரைவரை பொறுத்த வரைக்கும் 2/5/2024 அன்றைக்கி 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். ஹேண்டி உமன் ஹேண்டிமேனுக்கு பார்த்திங்கன்னா 4/5/2024 அன்றைக்கி 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். சரிங்களா? இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் தி ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட், ஏஐ யூனிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கண்டோன்மெண்ட், சென்னை 6,43,000 நியர் தாஜ் கேட்ரிங் பக்கத்தில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. இந்த ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சி இந்தியன் நேஷன் மேல் அல்லது ஃபீமேல் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும், வேரியஸ் போஸ்ட்டு. 3 வருடம் ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இந்த பணி வந்து இருக்கும். இன்டர்னல் கேண்டிடேட்ஸ், அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு கூட கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு கீழே இயங்கி வரக்கூடிய ஒரு இது கம்பெனி, இந்த லிமிடெட் கம்பெனி. இது வந்து கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸ், அதாவது கீழே உங்களுக்கு வந்து கார்கோ ஹேண்ட்லிங், ரேம்ப்பு, பேசஞ்சர் பேக்கேஜு, அதே மாதிரி கேபின் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ்க்காக தான் வந்து இந்த சர்வீசஸ் வந்து நடத்திட்டுருக்காங்க. இதில் வந்து 2 விதமான போஸ்ட் வந்து இதில் ரெக்ரூட்மெண்ட் இப்போ பண்ணுறாங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவரை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி, அதாவது 10ஆம் வகுப்பு முடித்திருக்கணும். கண்டிப்பாக வந்து ஹெச்எம்வி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். சரிங்களா? அப்பியரிங் அப்போது ட்ரேடு டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஹெச்எம்வி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 24,960 வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பர் மந்த்து. ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தாங்க 28 வயதும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடம் அப்பர் ஏஜ் லிமிட்டு எக்ஸ்டென்ஷன் உண்டு, ரிலாக்ஸேஷன் உண்டு. இதில் வந்து டிராக்டரு, பஸ்ஸு, கிரவுண்ட் சர்வீசஸ் வந்து ஓட்டுறதுக்கான ஒரு ஜாப் தான் வந்து இந்த போஸ்ட்டு. அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து ஹேண்டிமேன் ஹேண்டி உமனுக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடித்திருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22,530 வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28. அதுவே வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருடமும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடமும் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? இதில் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரேடு டெஸ்ட்டு, அதே மாதிரி டிரைவிங் டெஸ்ட்டு வந்து இருக்கும் டிரைவருக்கு. அதுக்கப்புறமேட்டு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் சேம் டேலேயும் வந்து உங்களுக்கு இல்லை சப்சிக்வெண்ட் டேலேயும் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அதுவே ஹேண்டிமேன் ஹேண்டி உமனுக்கு உங்களுக்கு வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, ரன்னிங், இந்த மாதிரி ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அதோட உங்களுக்கு ஜாயினிங் தான். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து வாக்கின் இன்டர்வியூக்கு டைரெக்டாக நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணும்பொழுது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 ரூபா வந்து டிடி எடுத்துகிட்டு வரணும். அதாவது ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட், பேயபிள் அட் மும்பை அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து டிடி 500 ரூபா எடுத்துகிட்டு வரணும். இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டு, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த லேட்டஸ்ட்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். டிடி பின்னாடி வந்து உங்களுடைய ஃபுல் நேமும் மொபைல் நம்பரும் மென்ஷன் பண்ணணும் டிடி எடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு. ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பாக எடுத்துடணும். ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துடணும். பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் பாஸ்போர்ட் வந்து அதையும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஓபிசி கேண்டிடேட், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டு அவங்கள வந்து அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் என்ஓசி வந்து வச்சுருக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெப்சைட் வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணிகிட்ருக்கணும். எந்த விதமான அப்டேட்ஸாக இருந்தாலும் வெப்சைட்டில் தான் போடுவாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இதான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு தான் ஃபில் பண்ணணும். மேலே இருக்க இந்த பார்ட் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமேட்டு இருக்கிறத தான் ஃபில் பண்ணணும். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு கிராஸில் சைன் பண்ணிக்கோங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். உங்களுடைய பேர், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் அண்டு எந்த ஸ்டேட் ஆஃப் பர்த் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ்ஸு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸு, நேஷ்னாலிட்டி, ரிலீஜன் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. 1 by 1 நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸு, அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி 10th 12th டிப்ளமோ, ஐடிஐ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். என்னென்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ், ஹிந்தி, லோக்கல் லாங்குவேஜ்னால் இங்கே வந்து நமக்கு தமிழ் வந்து தெரியுமா, எழுத படிக்க தெரியுமா அப்படின்றத ஃபுல்லுத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதையும் கொடுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ், லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் எது இருக்குது அப்படின்றதையும், டிரைவிங் லைசன்ஸோடைய லைசன்ஸ் நம்பரு, டேட் ஆஃப் இஷ்யூ, வேலிட் அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். டிடி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் டிடியோடைய டீட்டெயில்ஸு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லுத்தையும் மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் வந்து எங்கேயாவது வந்து இதுக்கு ரிலேட்டட், அதாவது ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட் கீழே இருக்கக்கூடிய ஏதாவது சிஸ்டர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே சைன் பண்ணி பிளேஸ் டேட்டை மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? இதான் வந்து ஏர்போர்ட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.